அவர்கள் தான் கண்டிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வளவு முயற்சி எடுத்தார். அந்த பஞ்சாயத்து கிளர்க்கை தூது அனுப்பினார். நாங்கள் எதற்கும் செய்து பார்க்கவில்லை. நாங்கள் எப்பொழுதும் அறிவித்ததை பின்வாங்கியதில்லை, ஆபத்து வாங்கியதில்லை. அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. வேற யாருன்னா இருப்பாங்க, எந்த நேரமும் உட்காந்து தண்ணி வச்சிருப்பாங்க, யாருன்னா இருப்பாங்க, அவன் என்ன ஒரு கதையை சொல்லுவான். ஆனால் இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்தவரை எடுக்கின்ற முடிவு நியாயமான முடிவாக இருக்கும். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்திய குடியரசுக் கட்சி தொடர்ந்து போரிடும். இந்த போராட்டத்திற்கு இணையாக எந்த அரசியல் கட்சியும் போராட முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்திய குடியரசுக் கட்சி தவிர வேற எந்த அரசியல் கட்சியாவது போராடுமா? போராடாது. காரணம், அவரை திருட்டு பசங்க, அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை குடிக்க வைப்பானுவார், தாழ்த்தப்பட்ட மக்களை கொலை செய்வானுவோம். இன்னைக்கு நாடு பூரா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ அரசியல் கட்சி இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதகமாக பேசுகிறதா? இல்லை. திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்க யாராகிலும் தயாராக இருக்கிறார்களா? இந்திய குடியரசுக் கட்சி தவிர. நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுப்போம், பேசுவோம், அந்த விவகாரத்தை முடிப்போம். இப்போது எடுத்திருக்கின்ற இசுவே தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிரில் ஒரு நில பிரச்சனை. அந்த நிலத்தில் நம்ம மக்கள் ஈடுபட்டிருக்கிறது, களப்பறித்திருக்கிறது, நடவு நட்டிருக்கிறது, களப்பற்றி இருக்கிறது, எவ்வளவு உழைப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார் அந்த இடத்தில். இப்போ கூட நாங்கள் என்ன சொல்றோம்னா, அந்த இடத்துல விவசாயம் பண்ணுங்க, அந்த இடத்துல விவசாயம் பண்ணீங்கன்னா நாங்கள் விடுறோம், அந்த இடத்த வேறொருக்கு வித்தா நாங்கள் விட மாட்டோம். பார்த்தாங்கண்ணா, அன்னைக்கு போலீஸ் வந்து பார்த்தத, அன்னைக்கு கல்லறைக்கு வச்சு விழுப்புரத்தில் இருந்த தாய்மார்கள் இட்டு வந்தாங்களே, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லாம் வந்தாங்களே, விட்டோமா? விடல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நிலத்தை எங்ககிட்ட விடு, இல்லையா நீ விவசாயம் பண்ற பண்ணிக்கோ. அடுத்த கிட்ட விற்கிற மாதிரி இருந்தா அந்த நிலத்தை எங்ககிட்ட விடு. இது அநியாயமா? அவன் அதிகமா பணம் கொடுக்குறான்னா திருட்டு பையனா அதிகமாக கொடுப்பான், கள்ள நோட்டு அடிக்கிறவன் அதிகமாக கொடுப்பான், கள்ள நோட்டு மாற்றுகிறவன் அதிகமாக கொடுப்பான். அரசாங்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வீட்டு மனையை நிறுத்திட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் சூசமா நிறுத்திட்டாங்க. நிலத்துக்காரன் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நான் மண்ணு தரேன்,